ஏய் வா ஓடிடலாம், வா வா வா. என்ன உள்ள என்ன இருக்கு? உள்ள யாரோ இருக்காங்க, வா இங்கேருந்து கிளம்பிடலாம் வா. டேய் நீ என்ன பயந்தாங்குழியா? தொறடா. ஏய் பயந்தாங்கோலிலாம் இல்லை, யாரோ கடத்திருக்காங்க, நம்ம போய் காப்பாற்றினா பெரிய பிரச்சனை மாட்டிப்போம். சொல்கிறத கேளு, வா கிளம்பலாம். ஏய் தொறடா. அவள் சொல்கிறல்ல, நீ போய் திறக்க வேண்டியதானே. கையில கோழி இருக்குல, போய் தொறடா. கோழி வச்சிருந்தா இந்த பார், சொன்னா கேளு, வேணாம். டேய் பேசிக்கிட்டு இருக்காம தொறடா. ஷோரா? தொற. சீக்கிரம் இருங்க இருங்க, சீக்கிரம் சீக்கிரம். ரொம்ப டைட்டாக இருக்கு. சீக்கிரம். ஒரு நிமிஷம். எது கத்தி எடுக்கிற? குத போறியா? இல்லைங்க, அறுக்கதாங்க போகிறேன். கிட்ட வாங்க, பயப்படாதீங்க, வாங்க. வாங்க. சரி சீக்கிரம். சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க, அறுக்கணும்ல. இல்லை உங்களால. ஓகே ஓகே. அது தூக்கி போடு. ஏன் அதையும் கையில் வச்சிருக்கேன், எனக்கு வந்து பயமா இருக்கு. தூக்கி போடு. பயமா? இது இருந்ததுனால தான் அறுக்க முடிஞ்சது. ஓகே தூக்கி போடுன்னு சொல்றேன்ல. ஏங்க முடியாதுங்க, நான் சொல்றேன் தூக்கி போடுறா. தூக்கி போடு. போடுன்றல. போட்டாச்சு. ஓகே ஹாப்பி. சொன்னனே தூக்கி போட்டா. வா போலாம் வா. உங்ககிட்ட பைக் இருக்கா? பைக் 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 இருக்கா? பைக்ல இல்லைங்க. ஓகே நீங்க போங்க. நீ எதுக்கு போய் சொல்ற? ஓ பைக் இருக்கா? எனக்கு வீட்டுக்கு ஒன்று ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் கூட்டு போக சொல்லலாம் ப்ளீஸ். சொல்றாங்களே. இல்லைங்க, பைக்ல என்கிட்ட இல்லை, நீங்க கிளம்புங்க. டேய் சொன்னா கேளு, வேண்டாம். ஹே ப்ளீஸ். சுசு வருது. சுசுவா? ஏங்க நீங்க என்ன ரீசன் சொன்னாலும் முடியாதுங்க, நீங்க கிளம்புங்க. கூட்டு போ. நான் மிரட்டுற, நான் எதுக்கும் பேச்சு கேட்கணும்? இதை பார், இன்னைக்கு என் பர்த்டே, நான் சொல்றதா நீ கேட்கணும். இதை பார், பர்த்டே பிரியாணி கேட்ட கிடைக்கலன்னு சிக்கன் வாங்கி கொடுத்தாச்சு, போய் சமைச்சு சாப்பிடலாம், டைம் ஆச்சு, வேணாம் சொன்னா பிரியாணி நான் சூப்பரா சமைப்பேன், என்னை வீட்டுக்கு கூட்டு போ, நான் செம்மையா சமைச்சு தரேன். உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? சூப்பரா சமைப்பேன், கூட்டு போ. உனக்கு ஏதோ லைட்டா சமைப்பேன், பட் நல்லா இருக்கும், ட்ரஸ்ட் மீ. போய் சொல்றேன், நம்பாத, போய் சொல்றேன். தயவு செஞ்சு கூட்டு போடு ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க நம்ம கூட தான் வராங்க, நீங்க வாங்க போலாம். டேய் டேய். அன்னைக்கு என் பர்த்டே. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்பா குடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. அம்மா பயங்கரமா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு தூக்கம் வருதுன்னு நான் போய் தூங்கிட்டேன். கண்ணு திறந்து
பார்த்தா வீட்ல யாருமே இல்ல. பயந்து அப்படியே மொட்டை மாடிக்கு போனேன்னா எங்க அம்மா நின்னுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. நான் மெதுவா அம்மான்னு கூப்பிட்டேன்னா அம்மா அப்படியே மேல இருந்து டப்புன்னு கீழே குதிச்சிட்டாங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா Please இப்ப எனக்கு அழாத. கஷ்டமா இல்ல. அந்த ஒரு மாசம் தான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ரெடி ஆயிட்டேன். எப்படி சொல்லுங்க பாப்போம்? எப்படி? ஏன்னா ஐ அம் a strong boy. தேங்க்யூ எதுக்கு? ஃபார் எவ்ரி திங். What do you mean? பிரியாணி, கேக் இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாட் அட் ஆல். இட்ஸ் ஓகே. உங்களை பற்றி சொல்லுங்களேன். எதுவும் இல்லை. ஐம் ஜஸ்ட் நத்திங். சும்மா சொல்லுங்க, கேட்போம். சீரியஸ்லி என்னை பற்றி பெருசாக எதுவும் இல்லை. இப்போ இங்கேருந்து எகிரி குதிச்சா கூட கேட்க யாரும் இல்லை. சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்போத்துலேருந்தே தனியாக தான் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸுன்னு பெருசாக யாரும் இல்லை. ஏன்னா நான் யாரையும் நம்ப மாட்டேன். அப்புறம் 4 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லா பாசமும் அவகிட்ட இருந்தால் கிடச்சிது. நானும் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணேன். அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம். சாரி, புரியுது. கெரியர் வைஸும் பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. 50 லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ராப் ஆகிடுச்சு. கூட இருந்தவங்களே ஏமாற்றிட்டாங்க. இடியட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு யாரும் இல்லை. நான் யாருக்குமே இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. அவ்வளோதான். You know something? லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சந்தோஷமாக அமையும் சொல்லுவாங்க. அட்வைஸா? ஹலோ, நான் பிரியாணியெல்லாம் சமைச்சு கொடுத்தேன்ல, அட்வைஸாக பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. அட்வைஸ் பண்ணலாம் செம்ம ஈஸி. அந்த சுச்சுவேஷன் வந்து பார்க்கணும். நான் ஒரு விஷயம் லைக் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண சொன்னேன்ல. ஆமாம். இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை ஒரு 3 மாதமாக தான் தெரியும். ஒரு நாள் அவங்ககிட்ட போய் பேசலான்னு போகும்போது அவன் என்ன அடிச்சிட்டான். அவள் பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவளை நான் அடித்ததில்லை, திட்டினதில்லை, அவ்வளோ ஹார்டாக எந்த ஒரு பிஹேவியரும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணதில்லை. ஒரு வார்த்தை கேட்கலங்க. அப்போது இல்லை, அப்போது 4 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். ட்ரூவா இல்லையோ? எனக்கு 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 எப்படி தெரியுதுன்னா ஒன்றுமே இல்லைன்னு தோணுது எனக்கு. உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.